ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட் ஃப்ரம் கணினி கதைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏஜென்ட்னா என்ன, ஏஐ ஏஜென்ட்னா என்ன. ஏஐ ஏஜென்ட் ஐடி இண்டஸ்ட்ரியை தவிர வேற எந்த இண்டஸ்ட்ரியிலலாம் நமக்கு யூஸ் ஆகுது. கோடிங் ஏஐ விசஸ் நான் கோடிங் ஏஐ, இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏஜென்ட்னா என்ன. ஏஜென்ட் நம்ம பிஹாஃபா ஒர்க் பண்ற ஒரு பர்சன் ஆர் ஒரு சிஸ்டம். ஏஜென்ட் 3 விஷயம் பண்ணும்: அப்சர்வ், டிசைட் அண்ட் ஆக்ட். ஒரு விஷயத்தை பார்க்கும், டிசைட் பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்தும். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு சர்ச் பண்ணுவாங்க, ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்க, அப்புறம் பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிராவல் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுவாங்க, ஹோட்டல் சர்ச் பண்ணி தருவாங்க, விசா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸுக்கு ஒரு கோல் இருக்கும், டுவர்ட்ஸ் தட் கோல் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஏஜென்ட். ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு யூசர் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். ஒரு டேட்டா கேட்டீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி சொல்லும். பட் ஏஐ ஏஜென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூசர் ஒரு எண்ட் கோல் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எண்ட் கோல் டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணும். அதுவே ஒரு பிளான் பண்ணும், டெசிஷன் எடுக்கும், ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட சஜஸ்ட் மீ அ குட் பிஸ்னஸ் அப்படின்னீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும், சர்ச் பண்ணி என்னென்ன பிஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும், எந்த ஏரியாவில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் நல்லா போகுதுங்கிறத பார்க்கும். ஸோ எண்ட் ரிசல்ட்டில் உங்களுக்கு என்ன பெஸ்ட் இப்போ நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் அது சஜஸ்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் வெறும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை தவிர அதர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஒர்க் ஆகும். அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாக்டர் பேசுறத அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி அதை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். இல்லை ஒரு பேஷண்ட்டோட டேட்டா ரீட் பண்ணும், அப்புறம் பேஷண்ட்டுக்கு இருக்க சிம்டம்ஸை மேட்ச் பண்ணி செப்பரேட் ரெக்கார்ட்ஸாக இந்தந்த சிம்டம்ஸில் இருக்க இந்த பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தரும். ஸோ டாக்டருக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரில் ஒரு சாயில் டேட்டா நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா அது வெதர் செக் பண்ணும், அந்த சாயில் டேட்டா ரீட் பண்ணும், அந்த சாயில் டேட்டா வச்சு அது எந்த மாதிரியான கிராப்ஸ் நீங்கள் உள்ள க்ரோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த சீசனில் இந்த கிராப்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் டேட்டா ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்க, இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பிளான் போட்டு தரும். ஸோ டீச்சர்ஸ் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் எஃபிஷியண்டா டீச்சிங் இருக்கும். டீச்சர்ஸ் பிளஸ் ஏஐ ஏஜென்ட் பெட்டர் டீச்சிங். சின்ன சின்ன பிசினஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸ்டாக் கவுண்ட் அனலைஸ் பண்ணும், கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணும், அப்புறம் ஆர்டர் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டர் ரிமைண்டர் கொடுக்கும், கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிப்ளை பண்ணும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஏஐனால ரூம் புக்கிங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும், கஸ்டமர்ஸ்க்கு சேட்டில் ரிப்ளை பண்ண முடியும், அப்புறம் ஃபீட்பேக் அனலைஸ் பண்ணும். கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன ரீசன்னால நெகட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற வரைக்கும் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் பிளான் மை வெட்டிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே அது என்ன பண்ணும், ஹால் சர்ச் பண்ணும், ஃபுட் மெனு ப்ரிப்பரேஷன் அண்ட் சஜஷன்ஸ் கொடுக்கும். ஒரு 5 lakhs பட்ஜெட் இருக்கு, 10 lakhs பட்ஜெட் இருக்கு, இல்லை ஒரு 15 lakhs பட்ஜெட் இருக்கு அப்படின்னா 5 lakhs பட்ஜெட் கொடுத்துருக்கீங்கன்னா 5 lakhsக்குள்ள ஒரு 1.5 lakhsல ஒரு மண்டபம், அதுக்கு ஃபுட்டு, அதுக்கேற்ற மாதிரி இத்தனை நம்பர் ஆஃப் கெஸ்ட்ஸ் உங்களால் அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்டு பிளானாக உங்களுக்கு கொடுக்கும். ஏஐ ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஒரு கோல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் தட் கோல் அது ஒர்க் பண்ணும், அதுவே பிளான் பண்ணும், அனலைஸ் பண்ணிட்டு எல்லா விதமான சஜஷன்ஸும் தரும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கோடிங் ஏஐ விசஸ் நான் கோடிங் ஏஐ. கோடிங் இல்லாமல் யூஸ் பண்ணுற ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ChatGPT ஏஐ. நீங்கள் எதாவது சர்ச் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ChatGPTல கேட்கலாம். இமேஜ் ஏஐ, ஜெமினி ஏஐ, நீங்கள் இமேஜஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணித்தா அப்படிங்கிறத சொல்லலாம். வாய்ஸ் ஏஐ, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த நான் கோடிங் ஏஐலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட்டிங், டீச்சிங், பிஸ்னஸ், டிசைனிங் அண்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் நான் கோடிங் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் டூல்ஸ், சாட்பாட்ஸ், ஆட்டோ ஒர்க்கர்ஸ், கம்பெனி ஏஐ சிஸ்டம்ஸ். நோ கோடிங் ஏஐ, ஏஐ யூஸ் பண்ணுறது. கோடிங் ஏஐ
கிரியேட் பண்ணுறது. ஏஐ ஏஜென்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். நீங்கள் ராங்கான கோல் செட் பண்ணிங்கன்னா அது ராங்கான ரிசல்ட் தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட் டுவர்ட்ஸ் தட் கோல் மட்டும்தான் போகும். அதுக்கு எமோஷன்ஸ் கிடையாது, எதுவும் யோசிக்க தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, அதில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஒரு கோலாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன வேணால் பண்ணும். எம்ப்ளாயிஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக ஃபயர் பண்ணும். அடுத்தது யூசர்ஸை சீட் பண்ணும். ஏன்னா உங்களோட எண்ட் கோல் வெறும் ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான். ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு எந்த ஒரு எத்திக்ஸும் கிடையாது, எமோஷன்ஸும் கிடையாது. ஸோ யாரை பற்றியும் கேர் பண்ணாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஏஜென்ட்னா என்ன, ஏஐ ஏஜென்ட்னா என்ன, ஐடி இண்டஸ்ட்ரி இல்லாமல் அதர் இண்டஸ்ட்ரியிலலாம் எப்படி யூஸ் ஆகும், கோடிங் ஏஐ விசஸ் நோ கோடிங் ஏஐ, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ, என்னென்ன பர்பஸ்க்கு எந்தெந்த ஏஐலாம் யூஸ் ஆகுது, அதோட டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்னைக்கு நான் போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஸோ ஃபியூச்சரில் ஏஐ ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் டெக் நியூஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ஃப்ரம் கணினி கதைகள். தேங்க்யூ.